Welcome to Roaring Physics. நம்ம previous lectureல நம்ம basic properties of electric charges பார்த்திருப்போம். Okay, in case யாராவது பார்க்கல அப்படின்னா நான் descriptionல தரேன். First அந்த videos complete பண்ணிடுங்க. Okay, then we are moving into Coulomb's law. Okay, so இந்த Coulomb's law அப்படின்றது it's a totally a different concept or new concept அப்படின்ற மாதிரி இருக்கும். It's not at all. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம வந்து எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா சாப்டர் 6ல் உங்களோட கிளாஸ் 11 சாப்டர் 6ல் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓகே, அதோட அனலாகஸ், ஸோ அதோட ரிசம்பிளன்ஸ் இன் த சென்ஸ் சேமாக வரப்போகிறது, எக்ஸப்ட் சம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு. எப்படி நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், நம்ம எனர்ஜியை ரீப்ளேஸ் பண்ணி நீ சார்ஜை போட்டுக்கோ, மாஸை ரீப்ளேஸ் பண்ணி சார்ஜை போட்டுக்கோ, இந்த மாதிரி பார்த்தோமா, அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் மேபி யூ பீப்புள் ரிமெம்பர் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தரேன் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன அப்படின்றது. ஸோ யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா we are talking about force term. சரியா? ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா FG அப்படின்னு வச்சுக்கலாம். FG அப்படின்னா F கிராவிடேஷனல் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ மேபி ஸ்மால் g வேண்டாம், we can make it as capital G. FG gravitational force is equal to or is equal to முதல்ல என்ன பண்ணலாம், we can make it as proportional. Okay, which is proportional to product of the masses. அப்போ the product of the masses என்ன போட்டிருப்போம், M1 and M2 அப்படின்னு போட்டிருப்போம், divided by அப்படி போட்டோம்னா என்னன்னு சொல்லணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு வந்துடும். ஓகே, எனிதிங் நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறத டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம், எனிதிங் நம்ம டினாமினேட்டரில் போடுறத இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோம். அதை தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல போகிறேன், விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R². இப்படி ஒரு டெர்மினாலஜியை பார்த்துருப்போம். வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிராவிடேஷன் எடுக்கும்போது உங்களோட டீச்சர்ஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சாரி, டீச்சர். ஓகே, ரைட். So Fg is proportional to M1 M2 divided by R². So இதில் என்ன பார்த்தோம், product of the masses and inversely proportional to the square of the distance between them பார்த்திருப்போம். If you want to remove one proportionality sign, இப்போ proportionality sign remove பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், we should add a constant. ஒரு proportionality sign remove பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு constant ஆட் பண்ணணும். அந்த constant இங்க என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம அப்படின்னா Fg is equal to capital G M1 M2 divided by R². So capital G is difference from small g. Small g inradhu acceleration due to gravity. Capital G inradhu it's a gravitational constant. Universal law of gravitational constant அப்படினு சொல்லுவோம். சரியா? So அந்த g க்கு மேபி values எல்லாம் இருந்திருக்கும். 6.67 into 10 to the power of -11. ஓகே, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg power -2லாம் சொல்லியிருப்போம். தட்ஸ் இட், இருக்கட்டும். தட் இஸ் நாட் அவர் டாபிக் ஆஃப் கன்சர்ன். இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா கூலும்ஸ் லா பார்க்க போகிறோம் பை திஸ் ரிசம்பிளன்ஸ். சரி சார், கூலும்ஸ் லான்னு என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன இருக்குது, FGன்னு இருக்கா, FGன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நான் என்ன பார்த்த போகிறேன், அது அப்படியே கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு மாற்ற போகிறேன். என்னவா மாற்ற போகிறேன், நான் கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு மாற்ற போகிறேன். ரைட், அண்ட் தென் I am going to replace this terms. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி we should have a glimpse that what is Coulomb's law is all about. ஓகே, அந்த ஒரு கிளிம்ஸை பார்த்துடலாமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, அதுக்கப்புறம் இங்கே கம் பேக். ஓகே, ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் போடுறோன்றது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் சாப்டர்ஸில் அப்படின்னா சார்ஜை பற்றி பார்த்துட்டோம். What are all the properties of charge அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த சார்ஜஸ் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற விஷயத்தை இதில் என்ன ஆரிஜின் ஆரம்பிக்க போகிறது. ஓகே, ஸோ இந்த இதில் என்ன இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இன்ட்ரோடக்ஷன், இங்கே என்ன கான்செப்ட்ஸ் ஆரம்பிக்க போகிறது. ஓகே, ஸோ வாட் இஸ் அ இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், சரியா, அதை பற்றி தான் சொல்கிறது எல்லாமே. இட் இஸ் கோயிங் டு பி எ கூலும்ஸ் லா. அது என்ன மாதிரி இன்ட்ராக்ஷன் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். சரியா, கவனி. ஸோ ஐ எம் டேக்கிங் டூ சார்ஜஸ். ஸோ நேம்லி வி கேன் மேக் இட் ஒன் சார்ஜ் ஆஸ் Q1. ஸோ இது இப்படி நான் போடுறேன். ஓகே, Q1. another charge which is Q2. Say for example, நான் ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கிறேன். இப்போ மேபி உங்களுக்கு யூ வில் பி ஹேவிங் அ ஃபேர் ஐடியா தட் வாட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் வாட் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஃபேர் ஐடியா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்துக்க போகிறேன். அதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு நான் Q1 நேம் பண்ணிக்கிறேன், இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு நான் Q2 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் நேம் பண்ணுறது தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இன்ட்ராக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைன் ஜாயினிங்
இந்த Q1 இந்த Q2 ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த Q1 Q2 ஜஸ்ட் ஜாயின் வித் அ ஹெல்ப் ஆஃப் அ லைன், ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரியா, கிளியரா இது வரைக்கும்? ரைட், ஓகே. அப்புறம் கவனி, இப்போ தான் கான்செப்டுக்குள்ளேயே வர போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் it is separated with some distance. அந்த distance நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா r அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னன்னு வச்சுக்கிறேன்? r. ஓகே, கிளியரா இது வரைக்கும்? ஸோ Q1 Q2ன்றது பாசிட்டிவ் சார்ஜஸ், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ரெண்டு சார்ஜஸுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். இதுதான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். சரியா, ஸோ நல்ல கவனி. ஆல்ரெடி அதுவும் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஒன்றும் நான் புதுசாக நான் அதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஓகே, அதையும் ப்ரீவியஸே நம்ம பார்த்துட்டோம். என்ன சார் பார்த்துட்டோம்? இந்த Q1 இருக்குது, இந்த Q2 இருக்குது. ரெண்டுமே என்ன கைண்ட் ஆஃப் சார்ஜஸ்? பாசிட்டிவ் சார்ஜ். அதோட நேச்சர் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பார்த்துருக்கோம் நம்ம? லைக் சார்ஜஸ் அண்ட் அன்லைக் சார்ஜஸ்ன்னு பார்த்துருக்கோம். சரியா, இதை பற்றி இந்த லைக் சார்ஜஸ் அன்லைக் சார்ஜஸ் தெரியல அப்படின்னா நான் வெரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நான் வந்து அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதை ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ வாட் இஸ் தட் லைக் சார்ஜ் அண்ட் அன்லைக் சார்ஜ்? லைக் சார்ஜஸ்னா விச் இஸ் ஹேவிங் அ சேம் சைன். அன்லைக் சார்ஜ் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் அ டிஃபரன்ட் சைன். தட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்படின்னா அன்லைக் சார்ஜஸ் சேமாக இருக்கு. he looks alike, twins are gone, he looks alike அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்பனா என்ன? சேம். சேம்னா சேம் நேச்சர், சார்ஜஸ் சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம? தேர் வில் பி ரிப்பல்ஷன். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பார்த்தோம்? தேர் வில் பி அட்ராக்ஷன். பார்த்தோமா பார்க்கலையா? அதே விஷயத்தை தான் இங்கே சொல்ல போகிறேன். பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா தேர் வில் பி ரிப்பல்ஷன். ஓகே, அப்போ எது எதை ரிப்பல் பண்ண போகிறது? ரெண்டுமே ரிப்பல் பண்ண போகிறது. அப்போ ரெண்டுமே ரிப்பல் பண்ணால் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? அப்போ இது இதை ரிப்பல் பண்ணும், இது இதை ரிப்பல் பண்ணும். ஸோ போத் வில் மூவ் இன் திஸ் டைரக்ஷன். அவே இப்படி இந்த டைரக்ஷனில் அவையில் மூவ் ஆகும். ஸோ இதே நான் ஒரு சார்ஜஸ் பாசிட்டிவாக இருந்தேன்னா எப்படி மூவ் ஆயிருக்கும்? இப்படி மூவ் ஆயிருக்கும், டுவர்ட்ஸ். சரியா, கிளியரா? ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபண்டமெண்டல் திங் தட் வி ஹாவ் டு observe. So in the flexibility நம்மளுக்கு universal law of gravitation கிடையாது. ஏன்னா because universal law of gravitation is always an attractive force. Okay, so earth என்ன பண்ண போறது? It's going to attract. ஓகே, அங்க ரிப்பல்ஷன்ல ஒரு கான்செப்டே கிடையாது. பட் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு கூலும்ஸ் லால? ரெண்டுமே நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அட்ராக்ஷனும் நடக்கலாம், ரிப்பல்ஷனும் நடக்கலாம். பேஸ்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி எப்படி நடக்கலாம்? அட்ராக்ஷனும் நடக்கலாம், ரிப்பல்ஷனும் நடக்கலாம். இந்த கேஸ்ல நான் இப்போ நம்ம டீல் பண்ண போகிறது ரிப்பல்ஷனை பற்றி பேச போகிறோம். பிகாஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு போட்டிருக்கோம், நெகட்டிவ் நெகட்டிவ்னாலும் ரிப்பல்ஷன் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அங்கே அட்ராக்ஷன் இருக்க போகிறது. அவ்வளோதான். நான் ஒரு கேஸுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், மீதி கேஸை நீங்களே புரிஞ்சுக்கலாம் விஷயம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கவனி, Q1 Q2 போட்டாச்சா? இப்போ இது எந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ண போகிறது? எந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ண போகிறது? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏதாவது ஒரு சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சரியா, ஏன்னா பிகாஸ் ரெண்டு சார்ஜ் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா எனக்கு அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால லெட் மீ ஃபிக்ஸ் ஒன் திங். இந்த ஒரு சார்ஜை நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். Q1 நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, Q2ஓட விஷயம் என்னன்னு அப்சர்வ் பண்ண போகிறேன். சரியா, Q2 வாட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டோம்ல, கூலும்ஸ்லாம்னால இட்ஸ் ஆல் அபவுட் கூலும் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம். சரியா, அப்போ அந்த ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுற, பட் என்ன ஆகும்? அது கிட்ட வராது. பிகாஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ்ன்றதுனால இட் வில் ட்ரை டு ரிப்பல் இன் த அதர் வே. இன்னொரு டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணும். அதை தான் இப்படி போட்டிருக்கேன். ரிப்பல் ஆகுதுன்ற டைரக்ஷனை தான் அப்படி போட்டிருக்கேன். அப்போ ரிப்பல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். தட் இஸ் ரெப்ரசன்டட் பை த ஃபோர்ஸ் which is a repulsion force that even to represented by F21 vector. F21 vector of F21 or F21 vector. சரியா, F21 னா மேக்னிடியூட், F21 வெக்டார்னா டைரக்ஷனோட சொல்றதுனால. பட் இந்த இடத்துல டைரக்ஷன் அப்படி நான் போட்டதுனால இது நான் அப்படி மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா, அதனால F21. ஓகேவா, கிளியரா? ஸோ வாட் இஸ் திஸ் F21? ரொம்ப முக்கியமான விஷயம் that we have to understand. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, என்ன விஷயம்? F21 சொல்றான். What is this F21? Okay, that is the force. என்ன இருக்கு? Q1 இருக்கு, Q2 இருக்கு. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். Q2ல Q1னால எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது? சரியா, what is the force on Q2 exerted by Q1? Force on Q2 exerted by Q1. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா F21 சொல்றோம். F21 அப்படின்னா force on Q2 exerted by Q1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற விஷயம் என்ன? 2 will be the person, affected person.
ஒன் வில் பி அ எக்ஸர்டட் பர்சன். யார் அடிக்கிறான், இப்போ 2 பேர் ஒருத்தன் அடிச்சுக்கிறான்னு வச்சுக்கோ, சரியா? யார் அடி வாங்குறானோ அவனை தான் நான் 2ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். யார் அடிக்கிறானோ அவனை தான் நான் 1ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதுக்காக ரியல் டைமான எதுவும் எடுத்துக்காதீங்க, ஓகே? ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சேக் நான் சொல்லியிருக்கேன். சரியா? கிளியரா? இஸ் தட் கிளியர்? எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? ஓகே, கிளியர். F21 is a force on Q2 exerted by Q1. Is that clear? இதே நான் மாத்துறேன், F12 மாத்துறேன், இதே மாதிரி தான். So F12 என்ன? Force on Q1 exerted by Q2. Force on Q1 exerted by Q2. Clear-ஆ? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Is that clear? What is the interaction? புரியுறதா உங்களுக்கு? என்ன இன்ட்ராக்ஷன் இங்க? ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன். அப்ப இது கிட்ட 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 வருது, ஆனா கிட்ட வர முடியாது, ஏன்னா ரிப்பல்ஷன் கான்செப்ட், அதனால தூர போறது. அவ்வளவுதான் விஷயம். So simple. Okay, this is what Coulomb's law is all about. சரியா? அப்ப இங்க என்ன ஆறுது? சிம்பிள். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்கணும், இது கவனி. Q1 Q2 போட்டிருக்கேன், சரியா? அப்ப லைன் ஜாயினிங் Q1 லேருந்து Q2க்கு மூவ் ஆகுது, அதனால இங்க என்ன பண்றேன்? R12 அப்படின்னு மென்ஷன் பண்றேன். பிகாஸ் நான் ஆரம்பிக்கும் போதே R12 எனக்கு கூட தெரியும். ஸோ போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும்? எப்படி R12 வந்ததுன்னு உங்களுக்கு புரியாது, டவுட் வரும். அதனால ஒவ்வொரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் ஐ எம் ரீப்ளேசிங் த டேர்ம்ஸ். சரியா? அதனால தான் முதல்ல என்ன பண்ணேன், F21 போட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ R12 சொல்கிறேன். இப்போ R12 உங்களுக்கு கிளியராக இருக்கும், பிகாஸ் 1 to 2 1 to 2 தட்ஸ் இட். அவ்வளோதான். புரிஞ்சுதா? கிளியரா இது வரைக்கும்? எனி டவுட்ஸ்? ஸோ R12 இஸ் அ லைன் joining 1 to 2. Line joining 1 to 2. Okay? கிளியரா? 1 பொசிஷன் டு 2 பொசிஷன் அப்படி எடுத்துக்கோ. சரியா? ஏன்னா அங்கே தான் சார்ஜ் லொக்கேட் ஆயிருக்கு. இது வரைக்கும் கிளியரா? புரிஞ்சுதா? நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரோம். இப்போ தான் கூலும்ஸ் லாவையே நம்ம சொல்ல போகிறோம். சரியா? முதல்ல கூலும்ஸ் லாவில் இருக்கிற டேர்ம்ஸை புரிஞ்சுட்டோம் என்னன்றது. இப்போ கூலும்ஸ் லாவை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ கூலும்ஸ் லா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே கவனி, இங்கே வருவோம். இது நான் கீழே எழுதிட்டு மேலே வந்து நான் உனக்கு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். சரியா? ஸோ கூலும்ஸ் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் கூலும்ஸ் லா சொல்ல போகிறோம். சரியா? என்ன சொல்ல போகிறோம்? an attraction or a repulsion force, an attraction or a repulsion force, attraction or a repulsion force. சரியா? that is, எதை பற்றி இங்கே நான் attraction or repulsion forceன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, based on the charges, based on the charges. Clear-ஆ? So attraction or repulsion force கவனி. அப்ப this Fc is proportional to, ரொம்ப சிம்பிளா மாத்திரம் பாரு, mass m1 and m2 இருக்கா, which is replaced by, அங்க masses னு பார்க்கிறோம், இங்க charges னு பார்க்கிறோம். So mass m1 and m2 is replaced by q1 and q2. அங்கேயும் ரேடியஸ், இங்கேயும் ரேடியஸ், or அங்கேயும் டிஸ்டன்ஸ், இங்கேயும் டிஸ்டன்ஸ், ப்ராப்ளமே இல்லை, தட் இஸ் r ஸ்கொயர். ஸோ டிவைடட் பை r ஸ்கொயர். கிளியரா? அங்கே கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கொண்டு வந்தோம், விச் இஸ் g. இங்கே என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, Fc is equal to k. k அப்படின்றது என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். சரியா? k into q1 q2 divided by r square, where k is equal to 1 by 4 pi epsilon naught. 1 by 4 pi epsilon naught. இது என்னன்னு சொல்லணும்னா, இது கிரீக் டேர்மு எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம். எப்சிலான். ஸோ கீழே 0 இருக்கிறதுனால சில பேர் எப்சிலான் 0ன்னு சொல்லுவாங்க, ஆர் எப்சிலான் நாட்னு சொல்லுவாங்க. நாட் பார் 0. இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு எழுதுறேன். சரியா? எப்படி வேணாலும் சொல்லலாம். சில பேர் எப்சிலான் நாட்னு சொல்லுவாங்க, ஆர் சில பேர் எப்சிலான் 0ன்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் கரெக்ட். ஹவு வி சே திஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ஃபா, பீட்டா, காமா, லாம்டா, மியூ, நியூ, இந்த மாதிரி சொல்கிறது இல்லையா கிரீட்டு? அந்த மாதிரி திஸ் இஸ் எப்சிலான். ஸோ எஸ்பெஷலி எப்சிலான் நாட். சரியா? எப்சிலான் நாட் தானே போட்டிருக்கேன், எப்சிலான் நாட். இங்கே நாட் இல்லை, இங்கே 0 இல்லை, ஆர் நாட் இல்லை அப்படின்னா எப்சிலான் மட்டும் போதும். சரியா? கிளியரா? ஸோ இதை பற்றி என்ன டீட்டெயில்ன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கூலும்ஸ் லாவோட என்ன பார்த்துடணும்? டெஃபினேஷனை பார்த்துடணும். சரியா? ஸோ கூலும்ஸ் லாவோட டெஃபினேஷன் பார்க்கலாமா? ஓகே, ரைட். ஸோ பை டெஃபினேஷன் நம்ம எப்படி சொல்லலாம் கூலும்ஸ் லாவை? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்தே உங்களுக்கு டெஃபினேஷனை நம்ம பார்த்துடலாம். சரியா? அதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். தட் இஸ் ஹவ் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி திங்ஸ். சரி? ஸோ கவனிங்.
ஸோ எஃப்சி, ஸோ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம் ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம் பேஸ்ட் ஆன் த சார்ஜஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லைக் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல்ஷன், அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் த சார்ஜஸ், the force of attraction or repulsion between the charges is directly proportional to product of the charges and inversely proportional to, திருப்பி சொன்ன inversely னா denominator க்கு வந்துடணும், inversely proportional to the square of the distance between them, square of the distance between them. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ சொல்லி டெஃபினேஷன் ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. The force of attraction or repulsion between the charges is directly proportional to the product of the charges, multiplication, product of the charges and inversely proportional to the square of the distance between them. That's over. அவ்வளோதான். ஸோ இதுதான் Coulomb's law definition. ஓகே, இட்ஸ் அ பாசிபிளி ஆஸ்ட் 2 மார்க் இன் யுவர் எக்ஸாம், அப்படி மார்க் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டு பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, வி கேன் ஏபிள் டு யூஸ் திஸ். ஓகே, வெரி குட், கிளியராக இது வரைக்கும்? ஓகே, அடுத்த இந்த விஷயத்துக்கு வருவோமா நம்ம? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாட் இஸ் திஸ் எப்சிலான் நாட் ஆர் எப்சிலான் ஜீரோ? இதை எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டேன், அதுக்கு என்ன டேர்மு? சரியா, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ல. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட்? எப்சிலான் நாட்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல. கவனி, ரொம்ப முக்கியம் அதான். எப்சிலான் நாட் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ரிப்பீட்டடாக இதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் மேக்னட்டிசம் ஆல்சோ இன் டிஃபரெண்ட் திங் நம்ம இதை பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி ஸ்பெல் பண்ணணும்னு சொல்லித்தரேன். permittivity of free space bar vacuum. Free space bar vacuum. Permittivity of free space bar vacuum. சரியா? எப்சிலான் இருக்கு. அடுத்தது எப்சிலான் அப்படின்னா என்னன்னா, permittivity of a medium. Permittivity of a medium. புரிஞ்சுதா? இதுதான் இந்த ரெண்டு டேர்ம். எப்சிலான் நாட்னா என்ன? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். எப்சிலான்னா என்ன? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் இதுதான். எப்சிலான் நாட் எல்லாருக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். கேன்னா 1/4 எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு யூனிட் டெரைவ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு வேல்யூ சொல்லிட்டு போயிடலாம். பட் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ்? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? எப்சிலான் நாட்னா என்ன, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? சரியா? மேபி இன் திஸ் கிளாஸ் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் அ பிட். ஓகே, பிகாஸ் அதை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் பெர்மிட்டிவிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போதைக்கு நான் ஜஸ்ட் அதை ஃபார்முலேட் பண்ணி நான் அந்த ஒரு ஜிஸ்டாக உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன். ஆஸ் சூன் ஆஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ லெக்சர்ஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன் அ பெட்டர் சென்ஸ் வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெர்மிட்டிவிட்டி. சரியா? இப்போ நம்ம ஜஸ்ட் கான்செப்ட் நம்ம we have to take. ஓகே, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக I will give some very small example to understand this permittivity. புரிஞ்சுதா? எஸ், கவனி. வாட் இஸ் திஸ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இட்ஸ் அ மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் அ பாடி. எழுதுறேன் பாரு. இட்ஸ் அ மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் அ பாடி. பாடி வேண்டாம், ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். Object to permit the field lines. Permit the field lines. சரியா? அதுக்கு தான் சொன்னேன், இந்த ஃபீல்டு கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எக்ஸாக்டாக புரியும் உங்களுக்கு என்ன விஷயம்ன்றது. இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீல்ட் லைன்ஸ் இல்லாமல் என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. பட் எக்ஸாம்பிள் தரும்போது இன்னும் சிம்பிளர் டேர்மை நான் தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ கவனி, ரொம்ப சிம்பிள். 2 சார்ஜ் இருக்குது சார். வேறு கலர் எடுத்துக்கலாமா? ஓகே, எஸ், 2 சார்ஜ் இருக்குது. இதை Q1 எடுத்துக்கோ, Q2 எடுத்துக்கோ. சரியா? there is some interaction. அது ரிப்பல்ஷனாக இருக்கட்டும், அட்ராக்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு there is some interaction எடுத்துப்பேன். லைக் அந்த இன்ட்ராக்ஷன் இப்படி போடுறேன். லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம். சரியா? இப்போ நான் 2 கேஸ் எடுத்துக்க போகிறேன். என்ன எடுத்துக்க போகிறேன்? 2 கேஸ். இந்த 2 கேஸ் என்னன்னு பார்த்தேன்னா, இந்த 2 பாடிக்கும் நடுவில், சரியா,
இந்த ரெண்டு பாடிக்கும் நடுவில் there is air or vacuum. Vacuumனு எடுத்துக்கோ. vacuumனா ஏரே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இந்த ரெண்டு பாடிக்கு நடுவில் there is some vacuumனு எடுத்துக்கோங்க. So there is no issue. ஃபர்ஸ்ட் கேஸ் இதை எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? vacuumனு எடுத்துக்கோ. செகண்ட் கேஸ் என்ன? any other medium. That medium can be a solid object, liquid object. சரியா? ஏதோ ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரை வச்சுக்கிறோம், மைக்கா ஷீட்டு பார்த்துருக்கியா, அந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ, இல்லை ஏதோ ஒரு வுட் எடுத்துன்னு போய் பிளேஸ், ஏதோ ஒன்று கொண்டு போய் நீ அங்கே பிளேஸ் பண்ணு. சரி, ஏதோ ஒன்று அங்கே கொண்டு போய் பிளேஸ் பண்ணு. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மீடியம்னு சொல்கிறோம். என்னென்னு சொல்கிறோம்? மீடியம்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு கேஸையும் பாரு. சரியா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட் இது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இதை சொல்கிறேன். இந்த டாப்பிக்கில் கூலும்ஸ் லா வரும்போது இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? நான் அப்போ சொல்கிறேன், கவனி. ஓகே, ரொம்ப முக்கியம். திஸ் Q1 அண்ட் திஸ் இஸ் Q2. கிளியரா? ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு. வேக்யூம்னா நடுவில் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லைன்னும் போது there will be more force interaction. நல்ல ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குமா? சரியா? பிகாஸ் எல்லா லைன்ஸும் வந்து என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டு மர்ஜ் அட் another பாயிண்ட். அந்த சார்ஜில் போய் மர்ஜ் ஆகுது. அப்போ இருக்கும்போது there will be more force interaction. கரெக்டா? there is more force. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை கையை பிடிச்சி நான் இப்போ இழுக்கிறேன். சரியா? எனக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லை, ஒரு அப்சக்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அவனை நான் பிடிச்சி இப்படியே இழுக்கிறேன். சரியா? ரைட். இப்போ இதே விஷயத்தை இங்கே நீ நார்மலாக இப்போ ஒரு ரூமில் இருந்துட்டு அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கும், சரியா? அடுத்த கேஸ் என்னென்னா, தண்ணிக்குள்ளே உங்களை ரெண்டு பேரையும் போட்டுறேன். உங்கள் ரெண்டு பேரையும் தண்ணிக்குள்ளே போட்டுறேன். இல்லை நானும் இன்னொருத்தனையும் இப்போ இழுக்கிறோன்னா அவன் ரெண்டு பேரும் நாங்கள் தண்ணிக்குள்ளே போயிடுறோம். உள்ளே போயிட்டு நான் திருப்பி அவனை பிடிச்சி இழுக்கிறேன். அதே ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்குமா? நான் தரையில் என்ன ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் இருந்ததோ அதை தண்ணிக்குள்ளேயும் அதே ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, ஆப்வியஸ்லி ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் என்ன ஆகிடும்? கம்மியாகிடும். அதை பற்றி சொல்கிறது தான் திஸ் திங் எப்சிலான் நாட். புரிஞ்சுதா? ஆர் எப்சிலான் அந்த கான்செப்ட். ஸோ அவனை கரையில் இருக்கும்போது என்னால் ஃபாஸ்ட்டாக பிடிச்சி இழுக்க முடிஞ்சது. there is no obstacle, there is no hindrance. எந்த ஒரு தடங்களும் இல்லை, எந்த ஒரு தடையும் இல்லை. அவனை நான் பிடிச்சி இழுக்க முடிஞ்சது. பட் அதே தண்ணிக்குள்ளே போகும்போதும் அதே மாதிரி அவனை ஃபோர்ஸை பிடிச்சி இழு அப்படின்னா அதே ஃபோர்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஏன் அச்சீவ் பண்ண முடியலன்னா, இன் சம் அதர் மீடியம் ஐ எம் டூயிங் த சேம் ஆக்ஷன். அதனால என்னால் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது? என்னோட ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் கம்மியாகுது. என்ன சார் அங்கே ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படின்ற விஷயத்தை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த எப்சிலான். இந்த எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்ன்றது தரையில் இருக்கிற ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷனை பற்றி சொல்கிறது. எப்சிலான்றது தண்ணிக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷனை வச்சு சொல்கிறது. புரிஞ்சுதா? இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தோடனே இன்னும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுதா? கிளியரா? திஸ் இஸ் வாட் எப்சிலான். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு பெர்மிட் த ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் ஃபுல்லாக போய் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா தான் என்ன ஆகும்? there will be more force interaction. சரியா? இதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அடுத்த கிளாஸ் வரும்போது இதை நம்ம பற்றி பேசுவோம். இப்போதைக்கு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா மோர் ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஆப்ஜெக்ட் இல்லைன்னா there will be more force interaction. சிம்பிள். அவ்வளோதான். கிளியரா? எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? ஓகே. இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போக போகிறோம். ஜஸ்ட் அதுக்குள்ள யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஹியர் அண்ட் தென் நான் போர்டை ரப் பண்ணுறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் விட்டுட்டோம் பாருங்களேன். தட் இஸ் 1/4π எப்சிலான் நாட்னு சொல்லியிருந்தோம். இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ வேல்யூ. 1/4π எப்சிலான் நாட்டுக்கு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻⁹. யூ கேன் ட்ரை. சரியா? யூ கேன் ட்ரை. எப்படி ட்ரை பண்ணுன்றதையும் சொல்கிறேன் நான். சரியா? ஸோ 9 × 10⁻⁹. யூனிட் என்ன அடுத்தது பார்க்கணும். யூனிட் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதுக்கு யூனிட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்ம் சொல்லிடுறேன். அது சொன்னால் தான் இங்கே யூனிட்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் இன்னொரு டேர்ம் நான் சொல்லிடுறேன் இப்போ. ஸோ வாட் இஸ் எப்சிலான் நாட்? ஸோ எப்சிலான் நாட் அப்படின்றது என்னென்னு பார்த்துருப்போம் நம்ம. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு பார்த்துருப்போம். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் ஆர் ஏர் ஆர் வேக்யூம்னு பார்த்துருப்போம். சரியா? ஸோ இதில் என்னென்ன எப்சிலான் நாட்டுக்கு வேல்யூ இருக்குது. பிகாஸ் ஒரு விஷயம் என்ன, நம்ம இங்கே இருந்தாலும் ஏர் மீடியம் தான்,
ஓகே ஏர் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறது, இல்லை வெளியில் போகிறோம் அசாமுக்கு போகிறோம் அப்பயும் அப்படியே தான் இருக்க போகிறது ஏர் ஆர் வேக்கம் மீடியம் அப்படின்றது. ஓகே ஸோ ஆர்எல்ஸ் அப்ராட் போகிறோம் வேக்கம் அப்படியே தான் இருக்க போகுது, ஏர் இல்லாதது வேக்கம் அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அதனால தான் இதுக்கு டிஃபைன் பண்ண வேல்யூ இருக்குது. ஸோ எப்படி நம்ம தட் இஸ் இ வேல்யூ பார்த்தோமோ 1.6 × 10⁻⁻19 கூலும் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது 8.854 × 10⁻⁻12. ஸ்டாப் பண்ண அப்படியே we have to derive the unit derive பண்ணோம். யூனிட் derive பண்ணலாமா இப்போ? ஓகே ஸோ கவனி, நல்லா கவனி. F is equal to 1/4πε0 Q1 Q2 divided by R square இருக்கா இப்படி? இப்போ இதுலேருந்து நீ என்ன பண்ணணும்னா ε0 மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதி டேர்மெல்லாம் இன்னொரு பக்கம் வச்சுக்கோ. அப்போ ஈஸிலி வி கேன் டிரைவ் த யூனிட். யூனிட் மட்டும் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் ட்ரை டு மெமரைஸ் த யூனிட் எக்ஸப்ட் த பேசிக் யூனிட்ஸ். ஃபோர்ஸுக்கு யூனிட், மாஸுக்கு யூனிட், லென்த்துக்கு யூனிட், டைமுக்கு யூனிட், பவருக்கு யூனிட். ஓகே இந்த யூனிட்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கணும், பேசிக் யூனிட்ஸ். இதை தாண்டி மற்ற யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் டோன்ட் ட்ரை டு மெமரைஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எக்ஸாமில் கேட்டனாலும் ஒரு ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 20 to 30 seconds யூ கேன் சால்வ். சரியா? ஓகே இப்போ கவனி, ε0 அந்த பக்கம் போகிறது. அப்போ எது எந்த பக்கம் வந்துடும்? 1/4πf. எஃப் கீழே வந்துடும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். மற்ற எந்த டேர்ம் மாற்றல. Q1 Q2 divided by R square. கிளியரா? இப்போ இதுக்கு யூனிட் போடுங்க சார். அப்போ யூனிட் என்ன வரும்? 1 கான்ஸ்டன்ட், அது யூனிட் கிடையாது. 4 கான்ஸ்டன்ட், யூனிட் கிடையாது. பை கான்ஸ்டன்ட், யூனிட் கிடையாது. அப்போ எதுக்கெல்லாம் தான் யூனிட்? F Q1 Q2 R square, இதுக்கு மட்டும் தான் யூனிட் இருக்க போகுது. அப்போ ε0க்கு யூனிட் என்ன? யூனிட் என்ன வரும் உனக்கு? Q1 என்ன? சார்ஜ். Q2 என்ன? சார்ஜ். சார்ஜுக்கு யூனிட் என்னன்னு பார்த்தோம் லாஸ்ட் இதில்? கூலும்னு பார்த்துருப்போம். அப்போ கூலும் இன்ட்டு கூலும், கூலும் ஸ்கொயர். கூலும் இன்ட்டு கூலும், கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு யூனிட் என்ன? நியூட்டன். ஆருக்கு யூனிட் என்ன? மீட்டர். மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் யூனிட்டு? கூலும் ஸ்கொயர். நியூட்டன் பவர் -1, மீட்டர் பவர் -2. ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் ஆஃப் ε0. யூனிட் ஆஃப் ε0. எதிர் அது ε0 இருந்தாலும் சரி, ε இருந்தாலும் சரி, யூனிட் சேம் தான். சரியா? கிளியரா இது வரைக்கும்? யூனிட் புரிஞ்சது எப்படி வந்ததுன்னு? ஓகே சரி, இப்போ இதுக்கு யூனிட் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். இந்த யூனிட் நீ புரிஞ்சுட்டேன்னா இந்த யூனிட் ரொம்ப சிம்பிள். நீ சால்வ் இந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். இங்கே என்ன இருக்கு? ε0 சொல்லிட்டோம். இங்கே என்ன இருக்குது? 1/ε0 இருக்கு. இந்த யூனிட் அப்படியே தலைகீழ போடு. இந்த யூனிட்டை தலைகீழ போடு. தலைகீழ போட்டால் என்ன வரும்? எப்படி வரும்? 1 divided by c² நியூட்டன் பவர் -1, மீட்டர் பவர் -2 வருமா? தலைகீழ மாத்திரம்னா இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? கூலும் பவர் -2, நியூட்டன் பவர் நியூட்டன் பவர் -1 என்னவாயிடும்? நியூட்டன் பவர் 1 ஆகிடுமா? ஓகே மீட்டர் பவர் -2, மீட்டர் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கூலும் பவர் -2. சாரி கொஞ்சம் அழகாக எழுது. ஓகே கிளியரா? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? அவ்வளோதான். அப்போ இதோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், கூலும் பவர் -2. பிகாஸ் நான் ε0 டிரைவ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டேன்? அப்படியே தலைகீழ ரெசிப்ரோக்கலாக போட்டேன். அவ்வளோதான் விஷயம். இல்லைன்னா தனியாக இதை வச்சுட்டு டிரைவ் பண்ணி பார்த்தனாலும் இதே யூனிட் தான் வரும். தட்ஸ் யூ கேன் ட்ரை. சரியா? ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த யூனிட்டை உள்ளே போட்டு கரெக்டாக யூனிட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றதை பாருங்கள். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யூனிட் தான் ரொம்ப முக்கியம். நியூமெரிக்கல் ஆன்சர் என்ன வேணால் கொடுக்கலாம், யூனிட் என்ன? அடுத்த கொஸ்டின் கேட்குறது அதுதான். சரியா? அதனால் யூனிட் பிளேஸ் அ vital role in physics. Okay. So moving on to the next one. I think so this will be clear நினைக்கிறேன். Any doubts up to this? Okay. Next போலாமா? Okay. Next இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த கான்செப்ட் which is relative permittivity. Relative permittivity. What do you mean by relative permittivity? ஒன்றும் இல்லை. It's going to relate with ε0 and epsilon. இதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்ல போகிறோம். இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ண போகிறது. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா எப்சிலான் ஆர்ன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எப்சிலான் ஆர், எப்சிலான் நாட், எப்சிலான், எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஓகே. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ரேஷியோ பிட்வீன் தீஸ் டூ. இது என்ன ரேஷியோ சொல்ல போகிறது கவனி. அப்போ எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட்.
எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் நாட். இதை சொல்கிறது தான் என்னது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அங்கே இருக்கிறத நீ ஃபில் பண்ணிக்கோ. என்ன ஃபில் பண்ணணும்? எப்சிலான்னா என்ன? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ மீடியம். எப்சிலான் நாட்னா என்ன? பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். அது நீ எழுதிக்கோ. அவ்வளோதான் விஷயம். சிம்பிள். திஸ் இஸ் வாட் த டெஃபினேஷன் ஆஃப் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து சார்ஜை கொண்டு வந்து மீடியமில் வெயி, ஏர் ஆர் வேக்யூமில் வெயி, சரியா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரேஷியோ இருக்கும்? இந்த ரேஷியோ டிபெண்ட் பண்ணி இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அதை சொல்கிறது தான் இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்றது. இதர் இட் மே பி ஃபோர்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆர் நெக்ஸ்ட் வர போகிறது ஃபீல்டு இன்ட்ராக்ஷன், எப்படி வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சுதா? கிளியராக இது வரைக்கும்? திஸ் இஸ் வாட் யுவர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது, யூ கேன் செக். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பர் பார்த்துருப்போம் வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆம்பர் ஹாஸ் ஹேவிங் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் 2.8 அண்ட் வாட்டர் it's have a relative permittivity of around 79 to 80. ஜென்ரலாக அப்ராக்சிமேட் பண்ணி 18 சொல்லுவோம், சில இடத்துல 79 சொல்லுவோம், சரியா? ஸோ அண்ட் தென் மைக்கா இட் இஸ் ஹேவிங் க்ளோஸ் டு 6, சரியா? இட் இஸ் ஹேவிங் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இந்த விஷயம்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரேஷியோ வேல்யூஸை வச்சுன்னு சொல்கிறோம். அண்ட் தென் இட் சிக்னிஃபைஸ், ஓகே, ஸோ சிக்னிஃபைஸோட இட் டெல்ஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ் பிளேஸ்ட் இன் வேர், எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் வுட் பி கிளியர். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? அடுத்த டாபிக். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் அதை விட சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வெரி ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் நம்ம மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூட்டன்ஸ் லாவை தாண்டி எங்கேயும் போக முடியாது. நியூட்டன்ஸ் லா தட் இஸ் இன்எவிட்டபிள், அதுக்கிட்ட போய் தான் ஆகணும், சரியா? அதுதான் நம்ம கவர்னிங் ஃபிசிக்ஸை கவர்ன் பண்ணுறதே. இட்ஸ் நியூட்டன்ஸ் லா விச் கம்ஸ் அண்டர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம், சரியா? அப்போ இந்த நியூட்டன்ஸ் லா என்ன சொல்கிறது? மொத்தம் 3 லா பார்த்துருப்போம், அதில் தேர்ட் லாவை எடுத்துப்போம், சரியா? ஏன்னா ஃபோர்ஸ் அப்படின்னாலே அடுத்தது நியூட்டன்ஸ் லா வந்துடணும். அப்போ இந்த தேர்ட் லா என்ன சொல்கிறது? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இஃப் தேர் இஸ் அன் ஆக்ஷன் தேர் வில் பி ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போமா? மேபி கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ 8th ஆரம்பிச்சு இப்போ மேபி உங்களை கிளாஸ் 11 தேர்ட் டாபிக்ல கூட பார்த்துருப்பீங்க, டைனமிக்ஸ் சாப்டர்ல இதை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் தேர் இஸ் அன் ஆக்ஷன் தேர் வில் பி ரியாக்ஷன். ஹவு ராக்கெட் இஸ் மூவிங் வித் சம் ஆக்ஷன் இட் இஸ் கோயிங் அப், தட் வில் பி ரியாக்ஷன், சரியா? அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் பேர் இருக்குல்ல, என்ன ஃபோர்ஸ் பேரை பற்றி நம்ம சொல்கிறோம்? 2 ஃபோர்ஸ் பேரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். என்னது இந்த 2 ஃபோர்ஸ் பேரு? F12 and F21, கரெக்டா? Make it as vectors. And direction இருக்குல்ல, since force is a vector quantity, maybe vectorனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். vector அப்படின்னா என்ன? It should have both magnitude and direction. Scalarனா என்ன? It is having only magnitude, சரியா? So force is a vector quantity because it have the direction. அதனால it's a vector quantity. அதனால தான் vector sign போடுறோம், சரியா? F12 vector and F21 vector. இதை பார்த்துருக்கோம்ல நம்ம, கிளியரா? ஓகே, ஐ திங்க் ஸோ. இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எழுத போகிறோம், சரியா? அப்போ F21 வெக்டார் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை R². நார்மல் கூலம்ஸில் அப்படியே தான் நீ எழுத போகிற இன்டூ R12 கேப். இந்த R12 கேப்னு போடுறேன் தெரியுமா? திஸ் இஸ் a யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். R12 கேப்ன்றது இட்ஸ் a யூனிட் வெக்டார் விச் இது வரைக்கும் எடுத்துக்கிறது இட்ஸ் அ மேக்னிடியூட். இது என்ன இருக்கு தெரியுமா? இதுதான் டைரக்ஷன். இதுதான் டைரக்ஷன். இது என்னது? மேக்னிடியூட். இது என்ன? டைரக்ஷன். பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ அந்த டைரக்ஷன் சொல்லணும். அந்த டைரக்ஷனை தான் இப்படி சொல்லியிருப்போம். மேபி உங்கள் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் வெக்டார் சாப்டர்லையும் இதை நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ R12 கேப். ஏன் R12 போடுறேன்னா லைன் ஜாயினிங் 1 to 2 தானே பார்த்தோம், அதனால R12 பார்த்துருக்கோம், சரியா? ஃபோர்ஸ் விச் மஸ்ட் பி a repulsion, அதனால F21 பார்த்துருக்கோம். கிளியரா? ஃபோர்ஸ் ஆன் Q2 by Q1 பார்த்தோமா? எக்ஸர்டட் பை Q1 பார்த்தோமா? அதே விஷயம் தான் இங்கே சொல்கிறோம். கிளியரா? இப்போ அப்படியே மாற்று. அப்போ F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். வெக்டாரில் நம்ம பேசிக் விஷயம் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். If you want to interchange these two, இப்போ இந்த 2 விஷயத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் R12 நான் என்னவா ஆசைப்படுறேன்னா, ஏன் ஆசை, சரியா? நான் ஆசைப்படுறேன் R21 மாற்றணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன பண்ணணும்? ஸோ ஆசை மட்டும் இருந்தால் பத்தாவதுல அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும்ல. நான் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் போடணும், சரியா? இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் போட்டோன்னா தான் யூ கேன் இன்டர்சேஞ்ச் தீஸ் டூ, சரியா? அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா யூ ஷுட் புட் அ நெகட்டிவ் சைன். அப்போ அந்த நெகட்டிவ் சைனை போட்டோன்னா திஸ் வில் சேஞ்ச். R21 மாற்றிக்கலாம். இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியணும், சரியா? அதுக்காக தான் எழுதுறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகேப்னு எடுத்துக்கோங்க, சரியா?
அப்போ இப்போ என்ன பண்ணலாம், F21 vector is equal to எழுது, அப்படியே எழுது, 1/4π into Q1 Q2 divided by R square into minus R21 cap அப்படின்னு எழுதலாமா? இந்த மைனஸை தூக்கி வெளில போட்டுரு, மைனஸை வெளில போட்டுருன்னா இங்கே இருக்கும் மைனஸ். அப்போ இந்த 1/4π Q1 Q2 divided by R square into R21 இதெல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லலாம், F12 சொல்லிடலாமா? ஏன்னா F12 நம்மளுக்கு என்ன தெரியும், since we know F12 vector is equal to 1/4π Q1 Q2 divided by R square into R21 cap அப்படின்னு தெரியும்ல. எல்லா டேர்மும் இருக்குது, எக்ஸஸாக என்ன இருக்குது, ஒரே ஒரு மைனஸ் சைன் இருக்குது, அந்த மைனஸ் சைன் வெளில போட்டால் என்ன வரும், F21 vector is equal to F12 vector. This says this is an action reaction pair. ஆக்ஷன் என்ன டைரக்ஷன்ல நடக்கிறதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்போ F21 is your action, F12 will be a reaction that will be an opposite sense. அப்போ ஆப்போசிட் சென்ஸ்ல நடக்கிறதா, இப்போ வரைக்கும் நடக்கல, இனிமே நடந்துடும், சரியா? ஏன்னா மைனஸ் போடல நான். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ஓகே, ஆப்போசிட் சென்ஸில் நடக்கிறது. F21 is equal to minus F12. புரிஞ்சுதா, கிளியரா? அதனால யார் கேட்டாலும் அடிச்சு சொல்லுங்க. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. யார் கேட்டாலும் டெலிபரேட்டாக சொல்லலாம், பிகாஸ் யூ பீப்புள் நோ ஹவு டு டெரைவ் திஸ். அவன் எப்படி கேட்டான்னா கூட யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் டெரைவே பண்ணி காமிக்கலாம். ஓகே, அந்த லெவலுக்கு யூ ஹேவ் அ ஸ்டஃப் இன் ஃபிசிக்ஸ், யூ ஹேவ் அ ஹோல்ட் இன் ஃபிசிக்ஸ். ஓகே, கிளியரா? இஸ் தட் கிளியர்? எனி அதர் டவுட்ஸ் அப் டு திஸ்? ஓகே, இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், சரியா? ஸோ கூலும்ஸ் லானா என்னென்னு பார்த்தோம், அண்ட் தென் கூலும்ஸ் லாவில் டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணோம், அண்ட் தென் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி பார்த்தோம், அண்ட் தென் நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் அப்படியே சீக்வன்ஸாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் மோஸ்ட்லி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கூலும்ஸ் லாவில் வரும் இதெல்லாம் உள்ள, சரியா? ஸோ இது வரைக்கும் ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வி ஹாவ் டு ரிலேட் தீஸ் டூ. இப்போ நம்மளுக்கு ஒரு இன்சைட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டோம், கூலும் ஃபோர்ஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டோம். எது சார் கிரேட்டர், கூலும் ஃபோர்ஸ் கிரேட்டரா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிரேட்டரா? கூலும் ஃபோர்ஸ் கிரேட்டரா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிரேட்டரா? ஆப்வியஸ்லி கண்ணை மூடி நீ சொல்லிடலாம், சரியா? கூலும் ஃபோர்ஸ் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் than that of gravitational force. Either it may be an interaction between electron negative charges ஓட interaction இருக்கட்டும், positive negative charges ஓட interaction இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட கிரேட்டராக தான் இருக்கும். எவ்வளோ கிரேட்டராக இருக்கும்னு பார்த்தா அப்படியே நம்ம வந்து மிரண்டுருவோம், அந்த லெவலுக்கு கிரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ ஜாஸ்தின்னு காமிக்கிறேன் பாரு உனக்கு. இட் இஸ் அரவுண்ட், இங்கே எழுதுறேன் பாருங்க, 10⁻43 டைம்ஸ். எது எலக்ட்ரான் இன்ட்ராக்ஷன், electron interaction nearly 10⁻43 times, சரியா? ஸோ 10⁻38 times எலக்ட்ரான். இது வேற கண்டத்தில் எழுதுவோமா? ஓகே, சரி, அதை விட்டுணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரான் புரோட்டான் இன்ட்ராக்ஷன். எலக்ட்ரான் புரோட்டான்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், அதுக்கு சொல்கிறேன், சரியா? அப்போ எலக்ட்ரான் புரோட்டான் இன்ட்ராக்ஷன் இஸ் அரவுண்ட் 10⁻38 times. Then electron interaction is around 10⁻43 times. எதை கம்பேர் பண்ணும்போது, G ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. புரிஞ்சுதா ரெண்டுத்துக்கும்? ஸோ எவ்வளோ சின்னது பார்த்துக்கோ அவரோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இப்போ கூட மேலேருந்து நம்ம சொல்கிறோம்ல, பில்டிங்லேருந்து குதிச்சா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வரும் அப்படின்னு. Okay, so that is because of your small g, acceleration due to gravity, not because of this capital G, சரியா? So we should understand, we should relate these two, சரியா? ஓகே, ஸோ எவ்வளோ கிரேட்டர்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இதை நான் சொன்னேன். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லாஸ்ட் டாபிக் நம்ம எங்கே வரோம்னா லிமிடேஷன்ஸ். எங்கெங்கெல்லாம் சார் கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ண முடியும், சரியா? ஒரு விஷயத்தை எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஆஸ் அ சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் we should know where to use, where we should not use, சரியா? அப்போ இது எங்கே யூஸ் பண்ணணும், சரியா? ஸோ கூலும்ஸ் லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
Coulomb's law எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா it is restricted only to point charges. சரியா? Point chargesனா ஒரு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல அந்த Q1 ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, Q2 ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உண்டான இன்டராக்ஷன். சரியா? இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் தான் Coulomb's law யூஸ் பண்ண முடியும். And it is defined only to two charges. சரியா? ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல இருக்கிற இன்டராக்ஷன் மட்டும் தான் பேசும் உங்களோட Coulomb's law. சரியா? And then second important thing will be டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். சரியா? ரெண்டுத்துக்கு உண்டான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு சென்ஸ் த கூலும் ஃபோர்ஸ். சரியா? ஸோ தீஸ் டூ ஆர் த லிமிட்டேஷன்ஸ். இதை ஓவர் கம் பண்ணுறது நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸில் இருக்குது. ஸோ இன் சக்ஸசிவ் கிளாஸஸ் வி கேன் சி திஸ். ஐ ஹோப் தீஸ் டாபிக்ஸ் கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இந்த வெரி நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஜஸ்ட் நான் நவுந்துக்கிறேன். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். Okay, thank you. So if you like the content, kindly like, share and subscribe. Okay, thank you.